ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பாத்ரூம் டூரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பட் நம்ம இன்டர்வியூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே எடுக்கிறோம். எனக்கே இது சொல்ல போனால் ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் எந்த விதமான வாட்டர் கனெக்ஷன்ஸுமே இல்லை. பைப்லைன் கிடையாது, சென்சார் கிடையாது. அண்ட் தென் அதிலே போட்டிருக்காங்க ப்ளீஸ் டூ நாட் யூஸ் வாட்டர்ன்ட்டு. ப்ளஸ் அது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்மெல் கூட இல்லை. ஸோ அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம லாரியோட காஸ்ட்டு தண்ணி வாங்கி இங்கே எடுத்தாலோ இல்லை பூமியிலேருந்து புல் பண்ணி எடுத்தாலோ எலக்ட்ரிசிட்டி பில், மெயின்டெனன்ஸு, அது இது மேன் பவர்னு எக்கச்சக்கமாக ஸ்பெண்டே ஆகுது. அந்த எல்லா டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸையும் கம்மி பண்ணி ஒன்லி மந்த்லி 210 rupeesக்கு அவங்க கொடுக்குறாங்கன்ற போது இது நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸ்ன்னு நீங்கள் எடுத்தால் கூட எவ்வளோ பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணி கூட போக முடியாது, அவ்வளோ ஸ்மெல்ஸ். பட் இது மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு 4 வாட்டி ஸ்ப்ரே பண்ணால் போதுமா. ஸோ கண்டிப்பாக அவங்களே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நாங்கள் ஷூட் பண்ண வரோன்றதுக்காக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்த டாய்லெட் கிடையாது. இது ஆல்ரெடி 1 இயராக யூஸ் பண்ண டாய்லெட்ஸ் தான். நாங்கள் அன்பிளான்டாக வந்து தான் இந்த ஷூட்டே எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக இங்கே நிற்கிறோம். எந்த விதமான ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. இந்த வாரம் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அப்பை கவர் பண்ண வந்திருக்கோம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஃப்ளஷ் டாய்லெட், அதாவது தண்ணியே இல்லாத ஒரு ரெஸ்ட் ரூம். எப்படி தண்ணியே இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூமை மெயின்டைன் பண்ண முடியும்? இதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மெல்லே சுத்தமாக வராது, 100% நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிந்தி மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கீழ்பாக்கில் இருக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எந்த டாய்லெட்லேயுமே தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணுறதே கிடையாதாங்க. ஆனால் ஸ்மெல்லும் வராதுன்றாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. இது மட்டும் இல்லாமல் 40 லட்சம் லிட்டர் ஆஃப் வாட்டரை இவங்க சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். சிந்தி ஸ்கூலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டாய்லெட்ரியும் நோ ஃப்ளஷ் யூரின் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். நார்மலாக நம்ம வெளியே டாய்லெட் கிட்ட நின்னாலே ஸ்மெல் அடிக்கும். பட் இங்கே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறமாவும் ஒரு எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லை. இதில் எந்த விதமான வாட்டர் கனெக்ஷன்ஸுமே இல்லை. பைப்லைன் கிடையாது, சென்சார் கிடையாது. அண்ட் தென் அதிலே போட்டிருக்காங்க ப்ளீஸ் டூ நாட் யூஸ் வாட்டர்ன்ட்டு. ப்ளஸ் அது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்மெல் கூட இல்லை. ஸோ அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மேலும் என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதை பண்ண ஃபவுண்டர்கிட்டே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம் வாங்க. ஹலோ சார். ஹாய். ஸோ உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இனிஷியேட்டிவ் வந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். My name is Nikhil Soni and in the company பேர் வந்து Green Hub Eco Services. We are into this field from past 30 years and we have been distributors of this particular product called Plumber. 2 years back we had faced a lot of problem ourselves staying in the city that there was no water. There was lot of scarcity of water in the entire city and that's when we thought that we should take an initiative to save water. So our company has come up with the first solution and we have manufactured new urinals which are completely waterless, completely cartridge free and completely odorless. So first question that anybody will ask is if there is no usage of water, எப்படி the urinal ஓடுறது? ஸோ கண்டிப்பாக அது எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. வாட்டர் இல்லாமல் ஸ்மெல் வராத நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் சொல்கிறத விட எங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கேன் வி கோ சார்? கண்டிப்பாக நிறையா டவுட் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சாதாரண யூரினல் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து ஒரு புஷ் டேப் இருக்கும், அதில் ஒரு ஸ்ப்ரெடர் கனெக்ட் இருக்கும், இல்லைனா ஒரு சென்சர் இருக்கும். அதில் வந்து தண்ணி நார்மலாக போயிட்டு யூரின் ஃப்ளஷ் ஆகி கீழே லைன்லேருந்து ட்ரெயின்லேருந்து போயிட்டு கீழே சம்பில் போவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வில் டிஸ்கஸ் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் the problems of the conventional urinal. In the old type of urinal, you will see in spite of using lot of water, lot of acid, lot of detergents, still there is a persistent smell in the bathroom all the time. Whenever you enter any bathroom, any urinal, the nose will get blocked because of the protruding smell that is inside the bathroom. So அதுக்கு காரணம் வந்து தண்ணி தான். ஏன்னா தண்ணி கீழே போயிட்டு சூவேஜ் சேம்பரில் போயிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது அண்ட் அமோனியா ஃபார்ம் ஆகுது.
ஸோ அதுதான் மெயின் காரணம் ஸ்மெல் வருதுக்கு. ஸோ இன் தேட் you need to understand there is a lot of maintenance, breakage. In spite of doing all the efforts, taking all the efforts to maintain the urinal, still there is lot of smell வரும், நிறையா ஸ்மெல் வரும். அது வந்து அம்மோனியா தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்மெல் வந்து இது நிறையா ட்ரெயின்ஸ் இருக்கும், நிறையா பாத்ரூமில் சின்ன சிங்கிள் ட்ரெயின் இருக்கும் யூரினல் கீழே, அதில் கூட ஸ்மெல் வரும். ஸோ அதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். அதில் வந்து லீக்கேஜ் இருக்கலாம், பிரேக்கேஜ் இருக்கலாம். பழைய யூரினல் வந்து செராமிக் இருக்கும், ஸோ அதில் யாரோ அடிச்சிட்டானா கிராக் ஆகிடலாம். ஸோ this is the disadvantage of the old urinal. So take the example of the small urinal. There are only 4 urinals here, but the school required about 6 to 7 lakhs liters of water per year just to run these urinals if they were using the old urinals. Now after going with this solution, they are going to save about 6 lakhs to 7 lakh liter of water per year by just using this urinal, which has no flush system. There is nothing at all. There are no lines that you can see. There is no pipes that you can see. I'm going to explain you how this is working. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது இப்போ எனக்கு புரிஞ்ச அளவில் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்க் தான் சொல்கிறாங்க. இந்த டேங்க் எங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே உள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் எப்போவுமே 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குன்றாங்க. அந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இதுக்கு உள்ளே சேவ் ஆகிருக்கும். இந்த ஜெல் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து ஒரு 25 ml ட்ராப் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு இது ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகி அந்த வாட்டருக்கு மேலேயே இருக்குது. எப்போல்லாம் யூரின் போகுதோ அப்போ இது ஓப்பன் ஆகி அதை உள்ளே போக அலோவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சீல் பண்ணிவிடுது. இது சீல் பண்ணுறனால அந்த உள்ளே இருக்கிற யூரின் ஸ்மெல் மேலேயும் வரமாட்டேங்குது. கீழே வாட்டரோட மிக்ஸ் ஆகாமல் இந்த யூரினல் தனியாக செக்ரிகேட் ஆகி வெளியே போகுது. ஸோ இதனால தான் ஸ்மெல் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாய்லெட்ரிக்கு உடஞ்சி தான் இருக்கும், கிராக் விட்டுருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது பாசிபிள் இல்லை அப்படின்றாங்க. ஒரு ஹேமர் எடுத்து ஃபுல்லாக அடித்தா மட்டும் உடைக்க தான் முடியும் அப்படின்றது மட்டும்தான் பாசிபிள்ன்றாங்க, கிராக் விழாதுன்றாங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அந்த மாதிரி FRP மெட்டீரியல் அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, FRPயில் டாய்லெட்ரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷர்ட்ஸில் இந்த தண்ணி படாமல் அப்படியே மொத்தமாக கீழே போகிற மாதிரியெல்லாம் நிறைய ஷர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. தண்ணி எவ்வளோ பட்டாலும் அதில் இருக்காமல் அப்படியே மொத்தமாக வைப் ஆஃப் ஆகி கீழே போயிடுது அப்படின்றாங்க. நம்ம இதோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே தான். இதை 4 times 1 day ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் 8 hours யூசேஜ் இருக்கிறனால. அது இல்லாமல் இந்த ஜெல் வந்து 15 daysக்கு ஒரு வாட்டி மறுபடியும் உள்ளே பவர் பண்ணணும். அப்படியே பண்ணுறது கூட என்ன சொல்கிறாங்க, மேலேருந்து நீங்கள் பண்ணால் போதும், வேறு எதையும் கலட்டி மாட்டியெல்லாம் சேவ் பண்ண வேணாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும். நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டாலே ஒரு டாய்லெட்ரியோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஆசிட்ஸு, நிறைய டிட்டர்ஜென்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ செலவாகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் இவங்களோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப கம்மி, 210 rupees per month. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹசார்ட்ஸான கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இவங்க யூஸ் பண்ணுறது கூட ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட 210 rupees. இதை 4 times யூஸ் பண்ண போகிறீங்க 1 dayல. இதை 15 daysக்கு ஒன்ஸ் மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற வாட்டர் யூரினல்ஸை கூட வாட்டர்லெஸ்ஸாக மாற்றி தரேன் அப்படின்றாங்க. அதுவும் நிறைய பிரேக்கேஜ் எதுவும் இல்லாமல், டைல்ஸ் உடைக்காமல், பைப்லைன்ஸ் இது பண்ணாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டரை மட்டுமே சேவ் பண்ணுறது மட்டும் இவங்களோட மோட்டிவ் இல்லை, உங்களோட மணியும் நிறையவே சேவ் பண்ணி தராங்க. ப்ளஸ் இதை மாற்றக்கூடிய டைம் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 1 day. ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களோட டைமும் நிறைய சேவ் பண்ணி தராங்க இவங்க. நம்ம எங்கேயுமே போனோம்னா நிறைய உடஞ்சிருக்கிற பாத்ரூம் கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்கூல்ஸ், காலேஜ் ஏதாவது ஒரு இது கண்டிப்பாக உடஞ்சிருக்கும், தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும், எங்கேயாச்சும் அப்படி கொஞ்சம் கீழெல்லாம் வடிஞ்சிருக்கும், பயங்கரமாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 year யூஸ்டு டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு தண்ணி இது எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக, ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. இதை நாங்கள் ஷூட் பண்ண வரோன்றதுக்காக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்த டாய்லெட் கிடையாது. இது ஆல்ரெடி 1 year யூஸ் பண்ண டாய்லெட்ஸ் தான். நாங்கள் அன்பிளான்டாக வந்து தான் இந்த ஷூட்டே எடுத்தோம். இங்கே இருக்கிற எல்லா டாய்லெட்டும் போய் பார்த்தோம், எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பட் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இங்கே நிற்கிறோம், எந்த விதமான ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். அதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய டைமில் நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வாட்டரை சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு
போய் சேர்க்கறதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கோ க்ரீன் மெத்தடாக, இக்கோ ஃப்ரெண்ட்லியாக, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயத்த நீங்கள் எங்களுக்காக கொண்டு வரணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. Definitely, we are going to introduce more Go Green products. That once I had just informed them that I have such a product, and they instantly they came and they wanted to cover this, as this is most important to them also. Thank you so much. Thank you so much. தேங்க்யூ தோமஸ், இட்ஸ் அவர் ப்ளஷர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டு இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஜென்ரலாக நம்ம 2019 யோசிச்சு பார்ப்போமே. எவ்வளோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி, எல்லா இடத்துலையும் தண்ணி லாரி தான், புக் பண்ணியே தண்ணி கிடைக்காத நிலமெல்லாம் நிறைய இருந்தது. எவ்வளோ கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணியிருப்போம், எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் யாராவது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் அழகான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதனால் நாமளே இவ்வளோ லட்சம் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை சேவ் பண்ணலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் டன்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். ஸோ சில ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 சிட்டிஸில் கிரவுண்ட் வாட்டர் லெவலே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலைமைகள் நிறையவே நம்ம தவிர்க்கலாம். தண்ணின்றது எல்லாருக்கும் காமனுங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு வைங்க. குருவி காக்கா எல்லாம் சாப்பிட்டு அதுங்களும் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கிரேட் ஐடியா, ஒரு இனிஷியேட்டிவ், இல்லை ஒரு புதுசாக என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இதை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், மறக்காமல் எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் கவர் பண்ணக்கூடிய அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். Until then, it's bye from VJ.